17-16 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டே கட்டி, அதாவது இந்தியன் கிரிக்கெட்டை வந்து கட்டி ஆண்டவங்க வந்து இன்னைக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளியா இன்றைய நாள் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இன்று சண்டே எல்லாமே ரொம்பவுமே எதிர்பார்த்து உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறது சாம்பியன் ட்ரோஃபி ஃபைனல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விராட் கோலி ஆட மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்தாலும் கூட அது வந்து நேற்றுலேருந்து வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரவிக்கிட்டு வருது. விராட் கோலி ஆட மாட்டார் இந்த சீரீஸோட, ஏதோ அவருக்கு வந்து ட்ரைனிங் டைமில் வந்து ஒரு இன்ஜெக்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று வந்து ஒரு ஒஃபிஷியலாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் இந்த சீரீஸில் வந்து கேப்டனாக வந்து ட்ராஃபியை எடுத்து கொடுத்தாலும் அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்டர்நேஷ்னல் கரியர்லேருந்து ஓய்வு பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-17 வருடம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து கட்டி ஆண்டிருக்காங்கன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு பல கோடி இந்தியன்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய இருவர், இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு சாதாரணமாக வந்து கிரிக்கெட் பேஷனாக மட்டும் எடுத்து செய்யக்கூடிய எல்லாருக்குமே தவிர்த்து வேறொரு பேஷனாக இருந்து வேறொரு ஒரு சினிமாவாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ணுற ஃபேஷன்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா 2 பேருமே வந்து எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து இந்தியன் கிரிக்கெட்டில் இப்போ ஒரு முன்னணியாக இருக்கிறாங்க. இப்போ MS தோனி, சச்சின் டெண்டுல்கர், இந்த வரிசையில் இவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இடம் வந்து உலகளாவிய கிரிக்கெட் ரசிகர்களிடையே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 16-17 வருஷம் இந்த கிரிக்கெட் சாம்ராஜ்யத்தை ஆண்ட இருவருக்கும் இன்று வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? இருவருமே தன்னுடைய ஓய்வை அறிவிப்பாங்களா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கப் அடிப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிற அதே தருணத்தில் நியூசிலாந்து சைட்லேயும் ஒருத்தர் இருக்கார். எல்லாருக்குமே வந்து 0 ஏட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேன் வில்லியம்சன் அவர்கள். அவரும் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 36 வயது 37 வயது அவருக்கும் நெருங்கிட்டு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கரியரில் வந்து அவரோட தன்னுடைய இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு தான் இருக்குது 2 பக்கமுமே கூட. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ எப்படியுமே ஒரு ஹாப்பி எண்டிங்காக வந்து இருக்காது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. ஏன்னா 2 பக்கத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துக்கொண்டு தான் இருக்குது. ஸோ ஆகவே பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு இலங்கை நேரப்படி ஆரம்பிக்க போகிறாங்க மேட்ச். ஸோ எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட இந்த மேட்ச் வந்து இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.